சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி பாதி முடிஞ்சு போச்சு. குழந்தைங்கள வந்து வீட்ல விடுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அம்மா. நான் வந்துட்டு இப்போ வரேன், அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு சிச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால என்னால போக முடியல. அது பார்த்தாங்க இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது எப்படி இவ வந்து விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பி வந்துட்டாங்க. சரி ஓகே அவங்க வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தைங்க அவங்க கூட கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு தான் பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். அப்போது அங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, உட்காந்து 3 பேரும் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறப்போ நான் யோசித்தேன், சின்ன வயசில் என் கூட இப்படி உட்காந்து என்னைக்காவது விளையாண்டுருக்கீங்களா? ஒரு நாள் இந்த மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் பொறந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் 2 பேர். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, அஃபெக்ஷன் அப்படின்றது வேறு மாதிரி குடுத்துட்ருந்தாங்க. அதாவது பாட்டி, மாமா எல்லாருமே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இப்போது எங்கள் அம்மாகிட்ட போயிட்டு, "உங்களுக்கு யாரை பிடிக்கும்?" அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன், கண்ணை மூடிட்டு பேர குழந்தைங்க தான் சொல்லிடுவாங்க. பசங்க முக்கியம் கிடையாது, பேர குழந்தைங்க தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போலாம். மனுஷரோட ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குல்ல, ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜ், ஓடுற ஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் இருந்து லாஸ்ட்டில் வந்து பேர குழந்தைங்க தான் உலகன்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாருமே உட்காந்துடுறோம்ல. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது இல்லையா?